ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் வெல்கம் டு குட்டி பப்பி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலம் பக்கம் பார்த்திங்கன்னா சேலம் நாமக்கல் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் சுடுறது ஆடி 1க்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. இப்போ வந்துட்டு பச்சை தேங்காயாக வாங்கி அதை ஃபுல்லாக காரையில் உரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓட்டை போடணும். ஒரு கன்று மட்டும் ஓட்டை போடணுங்க. ஒரு ஊசி அந்த மாதிரி எதாவது வச்சு ஓட்டை போடணுங்க. உள்ளே தேங்காய் பருப்பு மொத்தமாக இருக்கும்ல, அந்த தேங்காய் பருப்பு ஃபுல்லாக வெளியே எடுக்கணும். அந்த ஓட்டை நேரம் மட்டும் ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா தேங்காயில் பச்சை தேங்காய்ங்கிறதுனால தண்ணி இருக்கும்ல, அதாவது வர தேங்காய் சுட முடியாதுங்க. இது ஒரு அரை பதத்தில் இருக்கிற தேங்காய்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப இளநியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப முத்தின தேங்காவாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் டேஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ ஊற்றி வச்சுக்கலாங்க. ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் வழியாக நம்ம பச்சை பயிறு, பச்சரிசி, கடலைன்னா நான் பொட்டுக்கடலையை சொல்கிறேன். நம்ம குழம்புக்கு இப்போமுள்ள பொட்டுக்கடலை, அந்த கடலை. ஒரு சிலர் நிலக்கடலைன்னு நினச்சிக்குவாங்க. நிலக்கடலை இல்லைங்க, பொட்டுக்கடலை. ஃபுல்லாக இதெல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் அது கூட இனிப்புக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை இந்த வெள்ளை சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோல் வழியாக இதெல்லாம் போடணும். ஒரு அரை தேங்காய்க்கு போடணுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போடணும். அப்போ தான் தேங்காய் வேகும்போது தீயாமல் இருக்கும். அதனால் உள்ளே இருக்கிற பொருள் தீயாமல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆகி போயிடும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பொருளெல்லாம் போட்டு ஒரு அரை தேங்காய்க்கு போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிடணும். அதுதான் போட்டுட்ருக்கோம் பாருங்கள். இது நாங்கள் காலையிலேயே போட்டு வைக்கல, எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் வேகிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக மிக்சியில் போட்டு எல்லா பொருளையும் ஒரு அடியாக அடித்து வச்சுங்க. அடித்து தூளாக உள்ளே போட்டாச்சு. ஆனால் நீங்கள் போடும்போது முழுசாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடும்போது. இது அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் தூளாக அடித்து கொட்டிட்டோம். அடித்து தண்ணியை வச்சு நிரப்பியாச்சுன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் இந்த குச்சி, அழிஞ்சி குச்சி தான் இதில் வச்சு அடிப்பாங்க. அழிஞ்சி குச்சி பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசி, அழிஞ்சி குச்சி வெட்டிட்டு மஞ்சள் பூசி வச்சுருப்பாங்க. சந்தையில் பார்த்திங்கன்னா அந்த குச்சி 20 ரூபா. இந்த வருஷம்லாம் 20 ரூபா. ஒரு குச்சி வாங்கிட்டு அந்த ஹோலில் வச்சு அப்படியே சீவன மாதிரி இருக்கும் தலைவில் மட்டும். அப்படியே அந்த ஹோலில் வச்சு ஒரு கொடுவாலோ இல்லை சுத்தியலோ வச்சு அந்த குச்சோட எண்டில் அடித்தோம் அப்படின்னா தேங்காயில் இறங்கிட்டு நல்லா டைட்டாக ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஊற விட்டு கொண்டுட்டு போய் நம்ம நெருப்பு போட்டு அதில் நல்லா சுடணுன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு அரை மணி நேரம் ஆகும் நல்லா தேங்காய் வேகிறதுக்கு. திருப்பி சுடணும். ஒரே பக்கமாக சுட்டக்கூடாது. ஒரே பக்கமாக சுட்டால் தீஞ்ச மாதிரி ஆகும். அப்புறம் நெருப்பு அந்த தொட்டி இருக்குல்ல, தேங்காய் தொட்டி, அது பிடிச்சி நெருப்பு பிடிச்சி வெந்துடும். அதனால் எல்லா பக்கமும் திருப்பி காட்டணும். குச்சி அதிகமாக நெருப்பில் படாத அளவுக்கு நம்ம காமிக்கணும்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி காமிச்சிட்டு சுட்டு எடுத்தோன்னா தேங்காய் சூப்பராக ரெடி ஆயிரும். நாங்கள் இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் எங்களுக்கு தேங்காய் நம்புறதுக்கு. நிறைய அது உள்ளே போகிறது தீனின்னு சொல்லுவாங்க. நிறைய பிடிக்குது. அதை அரைச்சி போடுறதுனால நிறைய பிடிக்குதுன்னு வச்சுங்களேன். முழுசாக போட்டோம்னா உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது அரைச்சதுனால சல்லுன்னு போகுது. ஒரு அரை தேங்காய்க்கு வந்துருச்சு, போதும்னு நினைக்கிறேன். சரி, இனிமேல் தண்ணியை ஊற்றிட்டு குச்சை வச்சு அடிச்சிருவோம். காலையில் எல்லாம் அவங்கவுங்க ஒர்க்குக்கு அர்ஜெண்ட்டாக ஓடுறதுனால வேகமாக ஓடியாச்சு. இல்லை அப்படின்னா காலையிலே இந்த வேலையை நம்ம செஞ்சு உள்ளே போடுறதெல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி வச்சிட்டோன்னா நல்லா ஊறி போய் இருக்குங்க. சுடுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் வெந்துரும்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் சுடுற மாதிரி இருந்தால் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருங்க. முழுசாக போடுங்க. இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய்க்கு மஞ்சளும் பூசியாச்சு. ஃபஸ்ட்டில் மஞ்சள் பூசலை, குச்சி வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இனிமேல் போய் நம்ம தேங்காய் சுட போகலாம். நான் தேங்காய் சுட்ட கிளிப்பு எடுக்கலை. அதனால் அது நெருப்பு காட்டக்கூடாதோ என்னவோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. தேங்காயில் இப்படி தான் குச்சி வச்சு அடிக்கணும். அழிஞ்சி குச்சிங்க இது. இந்த அழிஞ்சி குச்சிக்கு இப்போ தான் பயங்கர கராக்கியாக இருக்கும், பயங்கர டிமாண்டாக இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெருப்பு போட்டு தென்னை மட்டை, இந்த உரிச்சி தேங்காய் மட்டை இதெல்லாம் போட்டு நெருப்பு போட்டு நல்லா தேங்காயை சுட்டு சாமி கோயிலுக்கு போய்
சாமிக்கு உடச்சிட்டு வீட்டில் அங்கே கொஞ்சம் சாமிக்கு வச்சுட்டு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற டைம்லேயும் சுடலாம். ஆடி 1க்கு தான் சுடணுன்னுலாம் கிடையாது. நீங்கள் மற்ற டைமில் ஒரு அரை தேங்காயாக இருக்கிற மாதிரி வாங்கி இந்த மாதிரி எல்லா பொருளையும் போட்டு சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? சூப்பராக இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தேங்காயை வந்து நாளே எங்களுக்கு தேங்காயை பிடுங்கி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பச்சை தேங்காயாக பிடுங்கி கொடுத்துருவாங்க. அதை நாங்கள் வச்சு உரைச்சிக்கிட்டு கிடப்போம். கல் மேலேயோ இல்லை காரையிலையோ வச்சு உரைச்சி அதை வந்து ரெடி பண்ணி தேங்காய் சுட்டு சாப்பிட்டா தாங்க எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். ஆடி 1 பண்டிகை போன மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து தேங்காய் சுடலன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். இப்படி தான் சுடணும் பாருங்கள். தேங்காயை சுட்டுட்டு ஃபைனலாக நம்ம உடைச்சோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. டாட்டா.